குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது அரிசி ரவை இட்லி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இந்த கப்பில் அரை கப் பச்சரிசியை எடுத்து ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பை எடுத்து நம்ம இட்லி மாவுக்கு அரைப்போம் இல்லையா, அதே போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுத்த மாவில் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசி ரவையை இதில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படி விட்டுடலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இட்லி வார்த்து எடுத்துக்கிறேன். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிறத விட இது ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேக விடணும். ஏன்னா நம்ம பச்சரிசியை அப்படியே சேர்க்குறோன்றதுனால அரிசி நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம நார்மல் இட்லியை வேக வைக்கிறத விட இது ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும். இந்த இட்லிக்கு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சாம்பார் ரெசிபியை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இட்லி செய்யும்போது அந்த சாம்பாரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.